Yeah. Hi, welcome back to guys Tech Treasure channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது CMD ட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட பிசியை ஓப்பன் பண்ணி விண்டோஸ் ஆர்ன்ற கமாண்ட், அதாவது விண்டோஸ் கீயோட ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு கமாண்ட் லைன் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் போய் CMD டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கமாண்ட் என்னென்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் உங்களோட பிசியில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ஓஎஸ் மற்றும் அதோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அண்ட் பில்ட் நம்பர், ஐபி அட்ரஸ் போன்ற டீட்டெயில்ஸை அதாவது நம்ம பார்க்குறதுக்காக தான் இந்த கமாண்ட் இருக்குது. இந்த நீங்கள் கமாண்டை டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் எப்படி டைப் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட பிசியில் டைப் பண்ணுங்கள். SYSTEMINFO இந்த கமாண்ட் டைப் பண்ணி முடிச்ச பிறகு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டத்தில் லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் விண்டோஸ் 10 பிசி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஹோஸ்ட் நேம் வந்து ரிவன் 1009 கொடுத்துருக்கேன். என்னோடய ஓஎஸ் விண்டோஸ் 10 ப்ரோ. இது மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது உங்களோட பார்ட்டிஷன் சைஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். அதோடு நீங்கள் உங்களோட பிசியில் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதோடு நீங்கள் ஏதாவது நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஐபி அட்ரஸ் கூட இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கமாண்ட் ifconfig. அதாவது என்னென்னா உங்களோட சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை பார்க்குறதுக்காக தான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இதே இது லினக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா ifconfigன்னு டைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. சரி, நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ifconfig நம்ம டைப் பண்ணுவோம். ஸ்பேஸ் பண்ணால் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லினக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா ifconfig யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கிற வைஃபை இதாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஐபி அட்ரஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது உங்களோட சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை மட்டும் தான் காட்டும். நான் என்னோட சேஃப்டிக்காக அதை பிளர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நம்ம எல்லாரோட சிஸ்டத்துலேயும் நிறைய ஃபோல்டர்ஸ், சப் ஃபோல்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி கொண்டிருப்போம். அதால் நம்ம ஃபைல் லிஸ்ட்டில், அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் அதை ஒரு நேம் அடித்து நம்ம தேடினோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும், லோட் ஆகும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் இது இருக்குது. அதாவது ஒரே இடத்துல நீங்கள் அத்தனை சப் ஃபோல்டர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் TRW டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லா ஃபைல்ஸையும் சப்சிஸ்டங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அங்கே இருக்கின்றதை நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சு அதுக்கு பிறகு சர்ச் பாக்ஸில் போய் சர்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்னோடய சிஸ்டத்தில் கொஞ்சம் ஃபைல் அதிகமாக இருக்கிறதால இப்படி லோட் ஆகுது. கொஞ்சம் பொறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மினிட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ இதில் ஃபோன் கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் டைப் பண்ண முடியுமா COLOR கலர். ஜஸ்ட் மினிட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ண மாதிரி கலருக்கு COLOUR அந்த கமாண்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட். COLOR இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோன்ஸோட கலரை க்ரீன் கலராக மாற்ற போகிறேன். அதுக்காக நம்ம டைப் பண்ண முடியுமா 0A டைப் பண்ண முடிச்சுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலருக்கு க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு வேணுமான கலருக்கு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுமெண்டா ஹெல்ப் என்ற கமாண்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சிஸ்டத்தில், அதாவது கமாண்ட் இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை கமாண்ட்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இது உங்களுக்கு தேவையான கமாண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அந்த கலர்
என்னென்ன கலர் சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலாட்டி கலர் டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பழைய மாயம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் டைப் பண்ணிட்டு ஏதாவது நீங்கள் பிளேயர் டைப் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட எரர் என்னென்னு அது லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலருக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய கோட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பர்பிள் கலர் தேவைப்படுதுன்னா COLOR கலர் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 0 அடித்து 5 இப்போ என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பர்பிளாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போது இப்போ பிசியை நம்ம ஷட் டவுன் பண்ணுறதுக்கான கமாண்ட். இதுக்கு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது CHUTDOWN ஷட் டவுன் டைப் பண்ணிட்டு மைனஸ் ஷட் டவுன் டைப் பண்ணிட்டு சார் ஃப்ரெண்ட்ஸ் SHUTDOWN -I இந்த கமாண்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு கமாண்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் சரியாக டைப் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். இதில் அட் ப்ரௌசர் ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னடா உங்களோட பிசியோட நேம். அது உங்களுக்கு தெரியலாட்டி விண்டோஸ் கீயோட ஈயை ப்ரெஸ் பண்ணிங்கடா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போய் திஸ் பிசி என்ற லோகோவில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்போட நேமும் இங்கே காட்டும். இந்த நேமை தான் நீங்கள் அந்த அட் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ரீஸ்டார்ட் ஷட் டவுன் கூட பண்ணிக்கலாம். அதாவது மல்டிபிள் பிசி ஒரே பிசியில் இருந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது. இதில் நான் ஷட் டவுனை கொடுத்துட்டு இதை நீங்கள் எத்தனை டைம் லிமிட்டும் நீங்கள் இதில் வச்சுக்கொள்ளலாம். நான் இதில் 120 செகண்ட்ஸுக்கு பே பண்ணுறேன். இதை நீங்கள் ஒரு மெசேஜ் கூட கனெக்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஃபன் பண்ணுறதுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சும்மா டைப் பண்ணுறேன். இப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த டைம் முடியும் போது ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று உங்களுக்கு காட்டும். அதுக்கு பிறகு தானாகவே ஷட் டவுன் ஆயிடும். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆயிரும்.